வணக்கம். மனிதன் என்பவன் மகத்தான சல்லிப்பயல் அப்படின்னு ஜி. நாகராஜன் அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். அவர் எந்த சூழ்நிலையில் யாருக்காக இப்படி எழுதினார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்பெல்லாம் ஒரு நிர்வாக அரசியல் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்கனைசேஷனல் பாலிட்டிக்ஸ் அதை பார்க்குறப்போ இந்த நாகராஜனோட வரிகள் எனக்கு அடிக்கடி ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு காலையில் உத்தியோகத்தில் நடந்த சில குளறுபடிகள் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ நான் அதை என்னோட உத்தியோகத்தில் நடந்த பின்னடைவு அப்படின்னு என் நண்பன்கிட்ட சொன்னேன். அதுக்கு என் நண்பன் சொன்னான், அது பின்னடைவு கிடையாது, அவ்வப்போது நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் மேடு பள்ளம் உள்ளது தான் வாழ்க்கை என்பது அப்படிங்கிறதெல்லாம் பாடலோட வரிகளில் சரியாக இருக்கலாம். ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறப்போ அதில் வர்ற லாப நஷ்டங்களில் இந்த மேடு பள்ளம் அப்படிங்கிறது சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு உத்தியோகத்தில் எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருக்க முடியும்? அதுவும் நம்ம முழு முனைப்போட ஒரு வேலையை செஞ்சு டெடிக்கேட்டடாக நம்மை நாமே அர்ப்பணிச்சிட்ருக்க ஒரு உத்தியோகத்தில் செட்பேக் அப்படிங்கிறது வரக்கூடாது இல்லையா? நம்ம அன்றாட வாழ்வியலில் அடிக்கடி நம்ம பார்க்குறது, எந்த ஒரு இடத்துலையும் நேராக நிமிர்ந்த மரங்களே வெட்டப்படுகின்றன அப்படின்னு ஓஷோ சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்கள தான் முதல்ல வெட்டப்படுறாங்க. நேர்மை மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து கொஞ்சம் திறமையும் இருந்தால் அவங்க ரொம்ப வேகமாகவே வெட்டப்படுறாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. காரல் மார்க்ஸ் அப்படிங்கிறவரோட காதலுக்குள்ள மட்டும் ஜென்னி மார்க்ஸ் அவர்களை நம்ம கட்டமைச்சு வச்சிட்டோம். ஜென்னி மார்க்ஸ் அப்படிங்கிறவங்க காதலுக்கு உரியவங்க அப்படிங்கிறது மட்டும்தான் பல பேரை பல விதங்களில் போய் சென்றடைஞ்சிருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்னி மார்க்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, எதிரிக்கு எரிச்சல் வருகிறது என்றால் லட்சியவாதிகளான நாம் மிகச்சரியாக இருக்கிறோம் என்று அர்த்தம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே நடக்கிற ஆர்கனைசேஷனல் பாலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயும் முதலில் வெட்டப்படுகிற நேரான மரங்கள் என்னைக்கு இருந்தாலும் மிகச்சரியானவர்கள் அப்படிங்கிறது அந்த நிர்வாகத்துக்கும் தெரியும், அங்கே பாலிட்டிக்ஸ் மட்டுமே பண்ணிட்டு திரிகிற திறமையில்லாதவங்களுக்கும் தெரியும். இது நேர்மையாக திறமையாக அர்ப்பணிப்போடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது நான் சொல்கிற தகவலாக கூட வச்சுக்கலாம். நன்றி.